गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु साक्षात् परब्रह्म महेश्वरं तस्मै श्री गुरुवे गुरु नमः. ஓம் ஸ்ரீ மகாவிக்னேஸ்வராய நமோ நமக. போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் பாதம், இப்போ 2ஆம் பாதம். 2ஆம் பாதத்தில் 5 பஞ்சபூதத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த மனுஷனுக்கு வந்துட்டு 5 பஞ்சபூதங்கள் இருக்கும் இடம், அதுக்கு தகுந்தாப்படி என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அந்த 5 பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்களையும் நான் சொல்லுறேன். அது மாதிரி கேட்டு நீங்கள் பயன்படுங்கள். வந்து ஃபஸ்ட்டு மேசராசியிலிருந்து ஆரம்பித்தால் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடியது 5 பூதத்துக்குரிய நட்சத்திரங்களும் அதுக்குரிய பலன்களும் அது உங்களுக்கு தெரியும். இது வந்து பொதுவார்த்தமாக பொதுப்படியாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். வந்து வல்லூர்னு சொன்னால் விருச்சகம், மேஷமும் ரிச்சகம் வல்லூர், ரிஷபமும் துலமும் கோழி, மிதனமும் சிம்மமும் ஆந்தை, கன்னியும் மகரமும் கும்பவரை காகம், மீனம் சேவல். இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ளே நம்ம அடக்கி இருக்கிறோம். இது 27 நட்சத்திரம் அடங்கியிருக்கு, 12 ராசியும் அடங்கியிருக்கிறது. 27 நட்சத்திரமும் 5 பஞ்சபூதமும் தான் மனுஷனை நம்மளை ஆட்டி கொண்டு இருக்கிறது. இதில் எதுவும் வந்து கூடையும் குறையும் ஆகி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பலன் காட்டும். கஷ்டம் இருக்குன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு வெளியே ஓடி போய் பிழைக்கலாம் என்றாலும் அது வந்து முடியாது. கஷ்டத்தோடு நம்ம ஜீரணத்தை கொண்டு இருந்தோம்னால் அதுக்கு விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் நல்லா சேரும் சிறப்புமாக இருக்கும். இந்த காலத்தில் ஒரு காலத்தில் வந்து இறங்கு முகமாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு கஷ்டம் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் நல்லா இருக்குமா, ஒரு சாமியார்கிட்ட இருந்து போனால் நல்லா இருக்குமா? அதெல்லாம் தவறு. இருந்த இடத்துலே இருந்து கொண்டு எல்லா காரியம் ஜெயிக்கணும். அதுதான் கணவதினுடைய வைராக்கியம். தாய் தந்தைகளே தெய்வம். தாய் தந்தைகளையே மறக்காமல் அவங்களுடைய முன்னோர்களை நினச்சி குலதெய்வ வழிபாடு செய்து கொண்டு இருந்தால் உங்கள் கஷ்டம் மழை போல் வந்தது பனி போல் நீங்கும். இதை கஷ்டம் சொல்லி நீங்கள் வெளியே பண்ணினால் காசு விரயமாகும், மானபங்கங்களாகும், இத்தனை ஆகும். இந்த தேடி போகிற இடத்துக்கு இல்லை. அதை வந்து கஷ்டம் சொல்லி ஒதுங்கினால் அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் கஷ்டம் சொல்லி பேச்சுக்கு பேசினாலும் குடும்பம் பிரிஞ்சிடும். குடும்பத்துக்குள்ளே இருந்து அனைத்தையும் சீர் சிறப்புமாக நடத்துவதற்கு அந்த அருள் உண்டாகும். அதுதான் வந்து ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு ஆரம்ப நிலையிலிருந்து முடிவு கால வரைக்குமே வந்து இருக்கக்கூடியது இந்த 5 பஞ்சபூதத்தினுடைய தத்துவம் தான். அது வந்து ஆட்கொண்டு மக்களை நல்ல சீரும் சிறப்புமாக பண்ணக்கூடியது இந்த 5 பஞ்சபூதங்கள் தான். நம்மளுக்கு நல்ல டைம்ன்றது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 தடவை நம்மளுக்கு நல்ல டைம் வரும், அது கெட்ட டைமும் வரும். அதுக்காக வந்து ஒரு ஜோதிடம் சொன்னோன்னே அவர் சொன்னார் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கும்போது போனால் தானே நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். நீ மோசமாக இருக்கும் போனால் அப்படி அவர் வந்து சொன்னோன்னா நமக்கு நடக்க போதா? கிடையாது. நீங்கள் ஜோதிடமும் இந்த சாமியார்களுடைய சாவகாசமும் மறந்து குடும்பத்தை சிறப்புமாக நடத்துவதற்கு பாருங்கள். இதுதான் 5 பஞ்சபூதத்துடைய தத்துவம். இதில் வந்துட்டு 32 பல்கள் இருக்குது நம்மளுக்கு. அது எடுத்துக்கிட்டால் 32 பல் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க? எதையும் வெளியே சொல்லக்கூடாது, வெளியே பேசக்கூடாது. அதுக்குள்ளே நாவை அடக்கி வச்சிருக்கிறாரு. அந்த நாவு என்பது பயங்கரமான ஆலயம். அந்த ஆலயத்தினால் கொண்டு ஒருத்தர் வாழ வைக்கலாம், ஒருத்தர் வந்து கொல்லவும் செய்யும். நாக்குன்றது உறவும் கொடுக்கும், பகையும் கொடுக்கும். அதுக்கு வந்து 2 தத்துவம் இருக்குது. உறவாடி கெடுக்கும் பரமசண்டால்னு சொல்லுவாங்க. இது வந்து நாக்கு. அது பல்லுக்கு வந்து 32 பல்லுக்கள் வந்துட்டு கரெக்டாக வரிசையாக இருந்தால், நீ பொய் சூது களவு இது 4ஐயும் மறந்திருந்தால் உன்கிட்ட தெய்வம் வந்து தானாக வரும். நீ வந்து தேடி போக வேண்டியதில்லை. இந்த நாக்கு என்பது அடக்கி இருந்தவனால் தெய்வ சக்தி உள்ளே வந்து இறங்குறது உனக்கு கண்ணுக்கே தெரியும். நம்மளுக்குள்ள நம்ம வந்து உடல் வந்து வெயிட் ஆகும்போது தெய்வ சக்தி வந்து உள்ளே இறங்கியிருக்குன்னு அர்த்தம். கண்கள் 2ம் இருட்டின மாதிரி இருக்கும். இருட்டி பிற 2வது ஒளி உண்டாகும். அதுதான் தெய்வ சக்தி. ஒளி தான் தெய்வ சக்தி. நெருப்பு கனலாகி இருக்கிறதா தெய்வம்.
இந்த நெருப்பு கிட்ட எதுவுமே அண்டாது. அதனால் நம்ம முதியோர்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருந்தால் அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இதனுடைய சூட்சமம் தெரியும். குடும்பத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போயே வந்து பிரிஞ்சு இருந்தோம்னா இந்த சூட்சமம் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட்டு பெண்டு பிள்ளைகளோட போய் சாமியாரை பார்க்க போய் ஜோதிடர்கிட்ட பார்க்க போய் காசில் வீண் பண்ணாதீர்கள், அவமானத்துக்கு ஆளாகாதீர்கள். நீங்கள் நல்ல முறையால் உங்கள் குடும்பத்தையே கவனித்து கொண்டு இருந்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எதில் தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலத்து வரைக்கும் பாடுபட்டுட்டு நைட்டில் படுக்கும்போது 1 மணி நேரம் சிந்திச்சு உட்காந்து பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து வாசியோகம் எடுக்க போகிறோம்னு சொல்லி அங்கே போய் உட்காந்து வாசியோகம் அவங்க சொல்லித்தரதை நீங்கள் பழகினால் வகுறு பெருசாகும், நரம்புகள் வீக் ஆகும், என்ன நீர் சம்மந்தப்பட்ட நோய் வந்து பற்றிக்கிறோம். அதனால் சித்த முறையாக இருந்து அவங்ககிட்ட இருந்து வாசியோகம் பழகினால் உடம்பு சரீரம் வந்து வகுறு பெருக்காமல் உடம்பு பெருத்து சரீரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால்தான் சித்தனுடைய வழிபாடுகள் வேறு, மானினுடைய வழிபாடுகள் வேறு, இல்லத்தினுடைய வழிபாடுகள் வேறுன்னு 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. அதுதான் விஷ்ணு, சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 தான் பிரித்து வச்சுருக்காங்க. பிரம்மா வந்துட்டு அவர் தனித்து இருப்பார். அந்த பிரம்மனுடைய சக்தி தான் இந்த உலகத்தில் நம்ம கீழே மண், கல், உடம்பு எல்லாம் பிரம்ம தத்துவம் 3. இதை பிரம்ம தத்துவத்தை உணர்ந்துட்டிங்கனாலே தெரியும். இந்த மண் எப்போ விளையணும், எதுக்காக விளையணும், அது வந்து தெரியும். அது விளையும் காலத்தில் வந்து தான தர்மங்கள் செய்தால் நன்ற முடிவாக விளைஞ்சு வரும். அவன் வந்துட்டு ரோகித்தனம் பண்ணாலும் பூமி விளையாது. பூமிக்கு உண்டான தத்துவம் அது. தர்மம் செய்வனுக்கு பூமி விளையும். கை நிறைய அள்ளி கொடுப்பவனுக்கு தனதானியங்கள் வந்து சேரும். மனசார சோறு போடுறவனுக்கு அவன் வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். என்ன ஒரு கல்யாணங்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் கலந்து இருக்கிறவனுக்கு மனம் வந்து நிம்மதியாக இருக்கும். அவங்ககிட்ட நோய் வந்து ஒட்டிக்காது. இதுதான் மனிதனுடைய தத்துவம். இந்த மனிதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூதம் பிரம்மா. பிரம்மனுடைய பூதம் வந்து நம்மக்கிட்ட அணுகினால் அதுக்கு தத்துவக்குரிய என்னன்னா மண்ணுன்னா மண்ணால் செய்யக்கூடிய வண்ணங்கள், மண்ணால் விளைய வைக்கக்கூடிய பொருட்கள், மண்ணால் கிடைக்கக்கூடிய புண்கள், மண்ணால் கிடைக்கக்கூடிய வீடுகள், மண்ணால் கிடைக்கக்கூடிய மரங்கள், மண்ணால் கிடைக்கக்கூடிய கனிகள், இதுகெல்லாம் கிடைக்கும் மண் பூதத்துக்கு. அந்த மண் பூதம் வந்து நம்ம பிறக்கும் காலத்தில் வந்து நம்ம தாய் வீட்டு கீழே இறங்கி வந்து ஒரு 3 மாதத்து வரைக்கும் நம்ம கண்ணுக்கு இந்த பூதங்களும் தெரியாது. 3 மாதம் கழிச்ச உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது தான் அந்த பூதங்கள் வந்து அணையும் போது குழந்தை வீர் அழுகும். நல்ல பூதம் இருந்தாலும் அழுகவே அழுகாது. மண் பூதம் மட்டும் மண் மாதிரி இருக்கும். குழந்தை துடிக்காது. அது பாட்டுக்கு விளையாடும். அதுக்கு எதுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கும், பேசிகிட்டு இருக்கும், வாயில் ஜாவா வழிகிட்டு இருக்கும். தாயை கண்டாலும் சிரிக்கும், தந்தையை கண்டாலும் சிரிக்கும், உற்றார் சிரிக்கும். அதுதான் பிரம்மனுடைய பூதம். அந்த பிரம்மன் பூதம் நம்ம உள்ளே இருக்கும்போது வந்து அதை எதை எடுத்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இது என்னது, இது எதற்காக கொண்டு வந்திருக்காங்க, இது என்ன விளையாட்டு பொருள் அப்படி சொல்லி பார்ப்பான். அவன் அந்த பூதம் இருக்கக்கூடியவனுக்கு வந்துட்டு ஒரு ஞானம் சக்தி உண்டாகும். அதே மாதிரியா இந்த பூதத்துக்குரிய தத்துவங்கள் வந்து சதுரத்தில் வந்து 3 எழுத்து மந்திரம், அந்த ஓம் அதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே 3 எழுத்து மந்திரம். இது வந்து தான் பிரம்மனுடைய பூதத்துக்குரிய மந்திரம். இந்த குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சக்கரத்தை எழுதி அந்த குழந்தை கட்டினா அந்த குழந்தை வந்து நல்ல அறிவியான குழந்தையாக பிறக்கும். பிரம்மா சரஸ்வதி 2 பேரும் அந்த பூதத்துக்குள்ளே அடக்கமாக இருக்காங்க. குழந்தைய வந்துட்டு நல்ல கைகால் உதறி துடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இது சந்திரனுடைய பூதம் சொன்னால் அது வந்து அணுகும்போது நல்ல பிரகாசம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளை கண்டா அப்படியே நம்மளே பார்த்து குழந்தைய நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த சந்திரனுடைய பூதம் அணுகும்போது அதுதான் பிறவிடமாக இருக்கும். அந்த பூதம் வந்து அணுகும்போது அது பிறவிடக்குள்ளே 3 எழுத்து மந்திரம் இருக்குது. அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து நோய் அணுகும்போது இந்த தோஷங்கள் கழிச்சிங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் அந்த குழந்தைக்கு வந்து அண்டும். அதனால் இந்த மாதிரியாக செய்கிற காலத்தில் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும்.
அது நல்ல பெரியவங்ககிட்ட அணுகினா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இது இந்த குழந்தைக்கு. அப்புறம் ருத்ரபூதம். ருத்ரபூதம்னா முக்கோணம், சதுரத்தில் முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்க 3 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை வந்துட்டு மந்திரத்துக்கு உண்டானது பிரகாரப்படி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த முக்கோண சக்கரத்தை எழுதி ருத்ரனுடையது. அந்த பூதம் உள்ளே அணிவிட்டால் அவன் துடிப்பான், எதை கண்டா இழுப்பான். பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் இழுத்து முகத்தெல்லாம் மூடிக்குவான், கத்துவான், கை கை கைக்கு தாயை விட்டு 5 நிமிஷம் இருக்க மாட்டான். தாய் பின்னாடியே இருப்பான், பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பான், அடித்து தூள் கிளப்பிட்டு இருப்பான். குழந்தைய சின்ன குழந்தைய இருக்கும், எட்டி வச்சானா அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஓடி போய் விழுந்துடும். அது ருத்ரனுடைய பூதம். மகேஸ்வர பூதம். மகேஸ்வர பூதம்னா வாயுடைய பூதம் ஒட்டிட்டா உடம்புக்குள்ளார எப்போ பாரு குழந்தைங்க மூக்கில் புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை அது வாயுடையது. அது வாய் திறந்து பேசும் காலத்தில் எவனும் முன்னாடி நிற்க முடியாது. எதிரியானவனை மடங்கி எந்திரிச்சு ஓடிடுவான். வாயு பூதம். அந்த வாயு பூதத்துக்கு அருகோண சக்கரம். அந்த அருகோண சக்கரத்துக்குள்ளே அந்த வடிவேலனுடைய சக்கரத்துக்குள்ளே அது அடைச்சி அந்த இது செஞ்சால் அந்த மூச்சு வேகமாக அடிக்கிறது கொஞ்சம் தன்படும். குழந்தை நல்ல சீரோடு இருக்கும். அதே வாய் திறந்து அத்தனை அழகாக பேசும். நல்ல கல்வி ஞானம் வீரமோடு வளரும் அந்த குழந்தை. அதான் பஞ்சபூதத்தில் சேவலனுடைய இது பூதம். ஆகாய பூதம். ஆகாய பூதம் சொன்னால் அதுக்கு சக்கரம் ரவுண்டு. இந்த ரவுண்டுக்குள்ளே 3 எழுத்து மந்திரம். அந்த எழுத்தில் 3 எழுத்து மந்திரத்தில் அதுக்குள்ளே அடக்கி இருக்கும். அந்த ஆகாய பூதத்தை கொண்டு அந்த பூதம் ஒட்டியாச்சுன்னா மனுஷன் எப்போ பார்த்தாலும் எதனாலும் சிந்திச்சுட்டு மேலே பார்த்துட்டே இருப்பான். என்னடா நம்ம குழந்தை மேலே பார்த்துட்டு இருக்க, பறக்கு 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 பறக்குன்னு ஒன்றுமே பேசாது, அது பாட்டுக்கு இருக்கும், கை கால் உதறாது, ஒன்றும் செய்யாது. ஆகாய பூதம் அத்தனை அமைதியாக இருக்கும். அவன் வர்ற காலத்தில் பெரிய யோகி ஆவான். அங்கே ஆகாயத்துக்குள்ளே இருக்க தெய்வம் சதாசிவமும் மனோமணி தாய் இருக்கிறாங்க. அதனால அவனுக்கு சின்ன வயசுலேயே இருக்கும். அது சொல்லுவான், அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி கிளம்புனான்னா நம்ம குழந்தை போகிறான்னு தெரியும். அவன் போய் படித்து திரும்பி வர்றது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு வருவான். ஓக்கியமானவன் இருப்பான், நல்ல ஒழுக்கமானவன் இருப்பான். இதுதான் பஞ்சபூத தத்துவம். இந்த தத்துவத்துக்குள்ளே அடங்கியதான் அன்னையுமே நோய் எல்லாமே இருக்கும். இந்த ஆகாய பூதத்துக்கு என்னென்னா அவனுக்கு காற்று சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். இப்போ 5 பூதத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்த வார வீடியோவில் உங்களுக்கு 32 பூதத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு மனசு குணத்துக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அதை 32 பூதத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கண்டு பிரயோஜனப்படுங்க. உங்களுக்கு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.